ஹே எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஸ்ரீ பாலாஜி பேசுறேங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் கோர்சஸ் ஃபார் பைத்தான். அதுதாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து இட் வில் பி பார்ட் ஆஃப் கோர்ஸ் ரெக்கமெண்டேஷன் சீரிஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல வந்து அவைலபிளா இருக்குங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் பைத்தான் கோர்சஸ் இன் Udemy பிளாட்ஃபார்ம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 கோர்சஸ் விச் இஸ் 7 பெஸ்ட் கோர்சஸ் எனக்கு தோன்றதை வந்து நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதுல ஒன் பை ஒன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பைத்தான் டெவலப்பர் இன் 2022 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸுங்க. அதோட ஆத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரி நிகோயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சலா யூ அப்படின்ற ஒரு ஆத்தர். இவங்களை வந்து நீங்க நிறைய வெப் டெவலப்மெண்ட் கோர்சஸா இருக்கட்டும், அந்த மாதிரியான ஃபிளட்டர் டெவலப்மெண்ட், இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு வந்து இங்க நிறைய ஃபேமஸ்ங்க. இவங்க நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பைத்தானுக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு கோர்ஸ் வந்து இறக்கிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆடிட் சுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர். இது நீங்க மேக்ஸிமம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் நான் இவரை வந்து ஒரு 1.5 இயர்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உண்மையாவே தரமான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா இவரோட ஆக்சென்ட் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க கண்டென்ட் வைஸா பாத்தீங்க அப்படின்னா காம்ப்ரமைஸே கிடையாது, சூப்பர் கண்டென்ட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவருமே வந்து ஒரு ஃபேமஸான ஆத்தர் தான், ஜோசே போர்டில்லா அப்படின்னு சொல்லிட்டு. அவரோடது வந்து கம்ப்ளீட் பைத்தான் பூட் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காருங்க. இவருமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வரப்போற 3 ஆத்தர்ஸ்மே வந்து நீங்க இதுவரை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இல்ல கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா ரொம்ப ஃபேமஸான ஆத்தர்ஸ் இல்ல. ஆனா ரேட்டிங்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து கோட் ஸ்டார்ஸ் பை ராப் பர்சிவல் அப்படின்றவரோட கம்ப்ளீட் பைத்தான் கோர்ஸ்ங்க. ஓகேங்களா? இதுவுமே நல்ல எக்ஸ்பென்சிவான கோர்ஸ், நல்ல ரேட்டிங் இருக்கு யுடெமில. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரி அப்படின்றவரோட மாஸ்டர் பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குதுங்க. அதுவுமே நல்ல கண்டென்ட், நல்ல ரிவ்யூஸ் இருக்கு, நல்ல ப்ராஜெக்ட் பேஸ்டா வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா போரிஸ் அப்படின்றவரோட ஒரு கோர்ஸ் இருக்கு, லேர்ன் டு கோட் வித் பைத்தான் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்கு. இதுவுமே நல்ல ரேட்டிங்க. இப்போ நான் முதல்ல சொன்ன 7மே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரேட்டிங், நல்ல ஸ்டூடெண்ட் ரிவ்யூஸ் இருக்கிற ஒரு கோர்சஸ் தான். இதுல நீங்க எப்படி சூஸ் பண்ணலான்றது பாத்தீங்கன்னா சிலபஸ் பாருங்க, உங்களுடைய தேவை என்னன்னு பாருங்க. ஓகேங்களா? இப்போ உங்களோட ஆர்கனைசேஷன்ல வந்து பைத்தான்ல இன்டெப்தா நிறைய தெரியணும்னு இருந்துச்சுன்னா அது யாரு சொல்லி கொடுக்குறான்னு பாருங்க. அதே மாதிரி வந்து நல்ல ஸ்லாங் யார் இருக்குன்னு பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கிற யாரோ அதை பாருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரிவ்யூஸ் பாருங்க. 5 ஸ்டார் ரேட்டிங்ஸா இருக்கட்டும், 4 ஸ்டார் ரேட்டிங்ஸ், 4.5 இதுக்கு மேலதான் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் செலக்ட் பண்ண 7 பெஸ்ட் கோர்சஸ் இன் யுடெமி. இதுல என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் 2 சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரி நிகோயியோட கம்ப்ளீட் பைத்தான் டெவலப்பர் கோர்ஸ் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சலா யூவோட சொல்லலாம். ஆனா ஏஞ்சலா யூவோட ஸ்டூடெண்ட் ரிவ்யூஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கோர்ஸ். ஓகேங்களா? ஆனா அதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 60% மேல கண்டென்ட் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நிறைய வந்து வீடியோஸா இல்லாம எக்ஸசைஸா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க ஒரு நல்ல கோடரா இருக்கீங்க, ஒரு ப்ரோக்ராமரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா போயிடலாம். செம கோர்ஸுங்க ஏஞ்சலா யூவோடது, செம கண்டென்ட். ஆனா நிறைய பேர் வந்து கோடிங் தெரியாம இப்பதான் பிகின் பண்றீங்க உங்க கரியர் அப்படின்னா நிறைய பேர் வந்து லாஸ்ட் ஆகுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த கேட்டகரியில வரவங்க இந்த கோர்ஸ் போக வேணாம். ஓகேங்களா? கோடிங் தெரியாது, சுத்தமா தெரியாதவங்க இல்ல வராதவங்க. நெக்ஸ்ட் என்னுடைய செகண்ட் பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆடிட் சூல்ஸ் அப்படின்ற கோர்சஸ் வந்து உண்மையிலே தரமான கண்டென்ட்டுங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், சூப்பரான கண்டென்ட். ஓகேங்களா? இதை நீங்க நான் சொல்றதுனால வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க போய் செக் பண்ணுங்க, ரிவ்யூஸ் பாருங்க, ப்ராஜெக்ட்ஸ் பாருங்க, சூப்பரா இருந்துச்சு, உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்க வாங்கினா போதுங்க. இப்போ நம்ம யூடெமி பார்த்துட்டோங்க, இது எல்லாமே பெய்டு கண்டென்ட். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து ஃப்ரீயா படிக்கணும். ஓகேங்களா? ஃப்ரீயா படிக்கணும், ஆர்கனைஸ்டா இல்ல, வீடியோஸ் வந்து ஆர்கனைஸ்டா இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு படிக்கணும்னு ஆசைனா யூடியூப் போலாங்க. யூடியூப்ல வந்து ஒரு பெரிய லிஸ்டே நான் எடுத்து வச்சிருக்கேங்க. நிறைய சேனல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம கூட இருக்கலாம், புதுசா கூட இருக்கலாம். ஆனா இதெல்லாமே நான் நிறைய ரீசர்ச் பண்ணி நான் பார்த்ததுங்க. ஃபர்ஸ்ட் பைத்தான் பெஸ்ட் யூடியூப் சேனல் யாருன்னு பாத்தீங்கன்னா கோரே சாஃபர் அப்படின்றோட ஒரு யூடியூப் சேனலுங்க. அவரோட கண்டென்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 years பின்னாடி தான் போட்டிருப்பாரு. முன்னாடி பழசா தான் இருக்கும். ஆனா அவருடைய கண்டென்ட்டும் டெலிவரியுமே பாத்தீங்கன்னா இப்பவுமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தா கூட அவுடேட்டட்லாம் கிடையாதுங்க. செம்ம கண்டென்ட், செம்ம இன்டெப்தான வீடியோஸ் எல்லாமே அவர் போட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொக்ராட்டிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்காங்க, அவங்களுதுமே வந்து சூப்பரா இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து டெக் வித் டிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய ஒரு ஃபாரினரோட யூடியூப் சேனல் தான். அவர் நிறைய கிராஷ் கோர்சஸா இருக்கட்டும், ஜாங்கோ, பைத்தான், ஃபிளாஸ்க், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ப்ராஜெக்ட்ஸும் போட்டிருப்பாரு, பிகினர் லெவல் கிராஷ் கோர்ஸும் போட்டிருப்பாரு. ஸோ நீங்க அவரோட ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் 2 பேர் வந்து ரொம்ப நல்ல கண்டென்ட், பைத்தான் இன்ஜினியர்
பைத்தோஹோலிக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரோட கண்டென்ட்டுமே வந்து சிமிலரா இருக்கும். ஆனா சூப்பரா நிறைய வீடியோஸ் வந்து நிறைய கண்டென்ட்டா தரமா போட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேலெப் கரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட யூடியூப் சேனல் இருக்கு. அவருமே ஃபாரினர் தான். அவரோட வீடியோஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராஷ் கோர்சஸ், ஒரு 7 ஹவர்ஸ்ல பைத்தான் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு. ஜாவா பத்தி போட்டிருக்காரு, பைத்தான் எல்லாத்தையுமே போட்டுட்டு இருக்காரு. நல்ல கண்டென்ட், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளவர் ப்ரோக்ராமருங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரோட வெப்சைட்லயே வந்து நிறைய கோர்சஸ் போட்டுட்டு இருக்காரு. ஆனா அதனுடைய ஃபேன் வந்து நான் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஹியூஜ் பிரைஸ் அமௌண்ட்ல வந்து போட்டுட்டு இருக்காரு. அதுக்கு பதிலாக நான் அவரோட எதுக்கு ஃபேனுன்னு பாத்தீங்கன்னா அவரோட யூடியூப் சேனலுக்கு ரொம்ப பெரிய ஃபேனுங்க. ஏன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் க்ளோனா இருக்கட்டும், நிறைய ஸ்பாட்டிஃபை க்ளோன், அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ், பெரிய பெரிய வெப்சைட்ஸோட க்ளோன் வந்து பைத்தான், வெப் டெவலப்மெண்ட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து ஃப்ரீயாவே பண்ணி காட்டுறாரு. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கிளவர் ப்ரோக்ராமரோட யூடியூப் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனா என்ன, ஒரு பொறுமை வேணும். ஓகேங்களா, 9 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் கண்டென்ட் இருக்கும். நீங்க அதை பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய கத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெக் வேர்ல்ட் வித் நானா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட யூடியூப் சேனல் இருக்கு. அவங்களுமே வந்து ஒரு பைத்தான் கிராஷ் கோர்ஸ் இருக்கு. என்டையரா பைத்தானுக்கு இருக்காது, ஒரு பைத்தானுக்கு 5 ஹவர்ஸோ 6 ஹவர்ஸோ நினைக்கிறேன், அதுக்கான கிராஷ் கோர்ஸ் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ் தாங்க. ஒரு 6 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் அந்த மாதிரி பைத்தானுக்கான கிராஷ் கோர்சஸ் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா kodami.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல். இதை ரீசெண்டா தான் நான் இப்போ எங்களோட யூடியூப் சேனல் நான் கிராஸ் பண்ணி வந்தேன். நல்ல கண்டென்ட், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சேனல்ஸ்னு சொல்லாங்க, ஜாவா ஸ்ப்ரிங்குக்குலாம் வந்து டெலஸ்கோ லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அவங்களோடமே வந்து பைத்தான் கிராஷ் கோர்சஸ் போட்டிருக்காங்க. பைத்தானுக்குமே தனியா டுட்டோரியல் பிளேலிஸ்ட்டுமே வச்சிருக்காங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கோட் வித் டோமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல், அதுவுமே ரீசெண்டா தான் நான் பார்த்தேன். நல்ல கண்டென்ட் பைத்தானுக்கு இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரோக்ராமிங் நாலேஜ்ங்க, எல்லா வீடியோஸ்லயுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க ஜாவா, பைத்தான், ஸ்ப்ரிங் எல்லாத்துக்குமே வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி பைத்தானுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அமிகோஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல், அவர் ஒரு ஃபாரினர் தாங்க. இவரோட கண்டென்ட்டுமே வந்து ரொம்ப தரமா இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜாவா ஸ்ப்ரிங் பூட்டுக்கு வந்து சூப்பரா கோர்ஸ் போட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல பைத்தானுக்குமே வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ், இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல டெக் வேர்ல்டு வித் நானா, அவங்க வந்து பைத்தான் கிடையாது, ஆனா பைத்தானுக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் மட்டும் டீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அமிகோஸ் கோடுமே வந்து ஜாவா ஸ்ப்ரிங் பூட் எக்ஸ்பர்ட், ஆனா பைத்தானுக்கு ரீசெண்டா ஒரு கிராஷ் கோர்ஸ் நல்லா லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்க அதையுமே ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இவ்வளவுதாங்க இந்த நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண நினைச்ச லிஸ்ட். ஓகேங்களா, ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் ரொம்ப நாளா வந்து ப்ரோ பெஸ்ட் பைத்தான் கோர்ஸ் சொல்லுங்க, ஏன்னா பைத்தான் வந்து ரொம்ப இன்டிமாண்டா இருந்துட்டு இருக்கு. ஒரு ப்ரோக்ராமிங் ஃபீல்டா இருந்தாலும் பைத்தான் டிமாண்ட்ல இருக்கு. கிளவுட் அண்ட் டெவாப்ஸ்ல ஆட்டோமேஷனா இருந்தாலும் பைத்தான் ஸ்கிரிப்டிங் ரொம்ப தேவையா இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ பைத்தானை நீங்க வந்து ஃபில்டர் போட்டோ இல்ல ஸ்கிப் பண்ணிட்டோ நீங்க வந்து சர்வே பண்ணவே முடியாது. ஏன்னா கம்பெனிஸ் ரேபிடா டெக்னாலஜிஸ் நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்கும்போது நீங்களும் அப்டேட்டடா இருந்துட்டே இருக்கணும். ஓகேங்களா, ஸோ பைத்தான் ஈஸின்னு சொல்றாங்க, அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நீங்க எவ்வளவு இன்டெப்தா படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா உங்களுக்கு ஈஸியா மாத்திக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ரெக்கமெண்டேஷன். நீங்க போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு கோர்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு கோர்ஸை மட்டும் முடிங்க, முடிச்சுட்டு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. கிட்ஹப்ன்ற ஒரு வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய கோடு ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஹோஸ்ட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணி வைங்க. இது ஒரு நல்ல பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகேங்களா, நீங்க எல்லா கோடு உங்க கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அது எல்லாத்தையும் உங்க லேப்டாப்போ பிசிலேயே வச்சிருந்தீங்க மட்டும்தான் பிரயோஜனமே இல்லை. ஏன்னா எப்படி நீங்க உங்களை மார்க்கெட் பண்ண போறீங்க? உங்களுக்கு பைத்தான் தெரியும், உங்களுக்கு வந்து ஜாவா தெரியும், ஸ்ப்ரிங் பூட் தெரியும், எப்படி நீங்க மார்க்கெட் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கோடு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல போய், அதாவது கிட்ஹப், பிட்பக்கெட் மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு சோர்ஸ் கோட் ரெபாசிட்டரியில வந்து உங்க கோடை நீங்க போட்டு நீங்க வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷனலா ஒரு ப்ரொஃபைல் வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் ஈஸியா நீங்க உங்களை நீங்க வந்து மார்க்கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அத மாதிரி பைத்தானுமே நீங்க படிச்சதுக்கு அப்புறம் நிறைய ப்ராஜெக்ட் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு செக்ஷன் முடிய அந்த கோடை நீங்க சைட்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கோடை ஸ்ட்ரைட்டா கிட்ஹப்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரீ தாங்க, ஓப்பன் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய கோடை நீங்க வந்து புஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் நான் சொல்லணும்னு நினைச்சது. இதை போல நான் உங்களுக்கு நிறைய வந்து சஜஷன்ஸ் வேணும், இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும், நிறைய டாபிக்ஸ்ல வேணும் அப்படின்னா காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க எங்களை ரீச் அவுட் பண்ணலாம், இல்ல ஸ்ட்ரைட்டா நீங்க டெலிகிராம் சேனல் கூட நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்குங்க, ஸ்டே டியூன். அதே மாதிரி நம்மளுடைய விபிசி மாஸ்டர் கிளாஸ்க்குமே ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க, நல்ல கண்டென்ட் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி கோர்ஸ் ரெக்கமெண்டேஷன் சீரீஸ்க்குமே முன்னாடி போட்ட வீடியோஸ் ஜாவா ஸ்ப்ரிங் போட் லினக்ஸ் ஸ்கிரிப்டிங் எல்லாமே நிறைய சப்போர்ட் கொடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா என்ன இருக்கோ அதை அப்படியே எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாம ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு இருக்கோம், டு த பாயிண்ட் சொல்றோம். எங்கேயுமே நாங்க வந்து மறைச்சோ எதுவுமே பேசல, ஸ்ட்ரைட்டா டு த பாயிண்ட். இதான் கண்டென்ட், இதை படிச்சீங்க இவ்வளவு நாள் பண்ணீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கோம்.
நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் கிடைக்கட்டும். நிறைய பேர் நெக்ஸ்ட் லெவல் பேக்கேஜுக்கு போகட்டும், 10 lakhs 20 lakhs 30 lakhs போகும்போது நிறைய பேரோட ஃபேமிலி மாறும். நான் என்ன சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா, என்னோட சஜஷன், நீங்க ஒரு பெரிய பேக்கேஜுக்கு போங்க, உங்க ஃபேமிலியை பார்த்துக்கோங்க. ஃபேமிலியை பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா இப்ப நாங்க பண்றோம்ல, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்றோம்ல, நீங்க அந்த மாதிரி ஒரு 4 பேருக்கு சொல்லி 4 பேரோட ஃபேமிலியை வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க. அதான் ரியல் ஹாப்பினஸ். ஓகேங்களா? தேங்க்யூங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பாக்குறேங்க. ஸ்டே டியூன். அதே மாதிரி ஸ்டே சேஃப். பை.